நான் ஒன்று சொல்கிறேன், இது உண்மையான்னு பாருங்களேன். முன்னாடிலாம் ஒரு ஆழமான ஒரு உணர்வு இருக்கும். பழைய காலத்தில் நம்ம நட்பாக பழகியிருந்த காலத்தில் நட்புங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், மனப்பூர்வமாக இருந்துச்சுங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட பகிர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவுனாங்க. நீ எனக்கு செய்யணும், நான் உனக்கு செய்யணும் அப்படிங்கிற கணக்கு பார்க்காம நட்பு இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்புலையும் சரி நட்புலையும் சரி பல பேர் எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ இருக்கிற நட்பில் இருக்கிறோம் பெரிய மாற்றம். இந்த கால நட்பு எப்போதுமே ஒரு தனி அழகு தாங்க. அந்த காலத்தில் இருந்த நட்பு நட்பு எப்போவுமே அழகு தான். ஆனால் இப்போ அந்த நட்பு இல்லைன்னும் போது ரொம்ப வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாகி இருக்கிறேன் நான். நிச்சயமா அந்த காலத்து நட்பு தனித்துவமான அழகு, அப்புறம் ஆழம் கொண்டது. எதையும் எதிர்பார்க்காத தூய அன்பு, நிபந்தனையற்ற விசுவாசம், அப்புறம் பகிரப்பட்ட அழகான நினைவுகளால் கட்டப்பட்ட ஒரு வலுவான பிணைப்பு. அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சங்கள் இருந்தது நம்ம நட்புக்கு. தூய்மையான அன்பு இருந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவே இருக்காது. ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லாமல் பழகும் இயல்பு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிறு வயதில் ஆட்டம் போட்டது, சண்டை போட்டது, பள்ளி பருவத்தில் நினைவுகள் மூலம் உருவான ஆழமான பந்தம் அது. இப்போ அதே மாதிரி ஆட்டம் போட முடியுமா? சண்டை போட முடியுமா? இல்லை நம்ம நினைவுகள் வந்து நம்ம திருப்பி யோசித்து பார்க்கலாம். ஆனால் அந்த நினைவுகளை திருப்பி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கஷ்ட காலங்களில் தோள் கொடுத்து எப்போதும் உடனிருந்த அந்த ஆதரவு இப்போ நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு துணை இருக்குது. தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் நேரடியாக சந்தித்து பேசுகிறதும் ஒன்றாக செலவழித்த நேரமும் நட்பை வலுப்படுத்தியது. இப்போ இருக்கிற காலத்தில் நண்பர்கள் இருக்காங்க, சிறப்பு தான், மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட மகிழ்ச்சியை மட்டும் இல்லை, கஷ்ட காலங்களில் நம்பிக்கையாக தந்து அந்த வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாக எப்போதும் நிலைத்திருப்பாங்களான்னா இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணைவர் இருப்பாங்க, ஒரு துணைவி இருப்பாங்க. அவங்கள சார்ந்தே அவங்க வாழ்க்கை போகிறதுனால முன்னாடியும் இவங்களுக்கும் நம்ம அம்மா அப்பா மாதிரி துணைவிகள் துணைவியார்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான நட்பு அப்படி கிடையாது. அவங்க எப்போவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க இந்த பணம் காசு பெருகிட்டதுனாலயா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஈகோ பெருகிட்டதுனாலயா, உன்னை விட நான் பெருசு என்னோட நீ பெருசு அப்படின்னு நினைக்கிறதுனாலயான்னு தெரியல. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போல்லாம் ஒருத்தங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பகிரத்துக்கு முன்னாடி அவங்களோட நம்ம ஒரு சேட் பண்ணும்போது கூட யோசித்து யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது, டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ முறை நம்ம விரல்கள் வந்து டைப் அடிச்சுட்டு அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதை அனுப்பாமல் இருந்திருப்போம். இல்லை தப்பாக எதாவது அனுப்பிட்டு அது பல முறை நம்ம அனுப்பிட்டோமே, தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தங்கள் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றி குறை கூறின வாய் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்குமே நம்மளை பார்த்து பொறாமப்படுதா, இல்லை இவங்கெல்லாம் வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு நினச்சது நம்ம வாழ்ந்துட்டோம்னு நினச்சி பொறாமப்படுறாங்களான்னு தெரியல. உண்மையான எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.